ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7th செகண்ட் டைமில் இருக்க இயற்கணிதம் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் என்ற டாப்பிக்கில் 7th செகண்ட் டைமில் இருக்க இயற்கணிதம் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த முக்கியமான PDF, ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் வந்து இருக்கும். நீங்கள் போய் தாராளமாக எடுத்துக்கலாம். நான் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டச் பண்ணி உள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாபிக் வந்து நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இயற்கணிதம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர்டு கியூபை பேஸ் பண்ணி தான் சம்மு. அதனால் ஸ்கொயர்டு கியூப் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஸ்கொயர்டை வந்து பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு 20யும் கியூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வரைக்குமாச்சும் நீங்கள் படித்து வச்சுருக்கணும். இது ஏன் இது நம்ம படிக்கணும், நம்ம அப்படியே டேரெக்டாக போட்டாலே சில பேருக்கு வந்து டக்குன்னு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஆனால் இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம டைம் சேவ் பண்ண முடியும். ஒரு கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைம் போட்டுட்ருக்க முடியாது. ஜென்ரலாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஒரு சம்மை பார்த்த உடனே இது வந்து ஸ்கொயர்டா கியூபான்னு தெரிஞ்சிச்சுனாலே நம்ம சம்மை சால்வ் பண்ண மாதிரி அர்த்தம், பாதி சால்வ் பண்ணிட்ட மாதிரி. சரிங்களா? அது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 729 அடிக்க வடிவில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 729 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கொயர்டா கியூபை படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை ஈஸியாக அடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? 9 கியூப் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 729. அப்போ வந்து ஸ்கொயர் கியூப் படிச்சிருந்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி தான் 1000, 520 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயர் கியூபை பேஸ் பண்ணி தான் வருது. இந்த டேர்ம் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் கியூபை பேஸ் பண்ணி தான் சம் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா ஸ்கொயர் கியூப்லாம் நீங்களே படிச்சுக்குவீங்க. நான் வந்து நம்ம குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிட்டேன் ஸ்கொயர் கியூப்லாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுக்கு விதி, பெருக்கல் விதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து 3-4 வீடியோவாக வந்து பார்த்துட்டு வரோம். இது வந்து பின்னாடி வந்து இயற்கணிதத்தில் யூஸ் ஆகும். அதனால தான் வந்து எல்லா ஸ்கூல் புக்லையும் எல்லா டைம்லையும் இது கொடுத்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுக்கு விதியை பயன்படுத்தி ஒரு சம் போட்டிருக்காங்க பாருங்கள். 5/7 ப்ளஸ் இன்ட்டு 5/3 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்டில் வந்துச்சு அப்படின்னா இது ரெண்டையும் பொதுவாக எடுத்துக்கிட்டு இது ரெண்டையும் கூட்டிக்கணும். 7 3 வந்து பார்த்திங்கன்னா 10, 5/10ன்னு போடுறது தான் ஆன்சர். சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த சம்மும். இதை வந்து நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்கள். நான் இந்த PDF வந்து குரூப்பில் கொடுக்குறேன். சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே அடுக்கு வடிவ விதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த சம் பாருங்களேன். 5/2/2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதில் பொதுவாக எப்படி எழுதணும்னா 2க்கும் வந்து ஒரு 2 வெளியே எடுத்துகிட்டு இது மேலே போகும்போது மைனஸ் ஆகும். அப்போ 2/3 தான் ஆன்சராக வரும். சரிங்களா? இப்போ இந்த சம பாருங்கள். 2/5 அது வந்து 5 வந்து 2 டைம் போட்டிருக்காங்க. 2/2 போட்டிருக்காங்க. இப்போ இது நம்ம அடித்தோம் அப்படின்னா 3 2 இருக்கும். அப்போ அது வந்து 2/3 எழுதலாமா? அதை தான் வந்து சிம்பிளிஃபை எப்படி பண்ணுறாங்கன்னா 2/5 2/2 அப்படின்னு இருந்துச்சுன்னா இது 2க்கு வந்து பொதுவாக ஒரு 2 வெளியே எடுத்துடணும். இந்த 2 மேலே போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ 2/3. சரிங்களா? இந்த மாதிரி வந்து மேக்ஸ் வந்து சிம்பிளாக முடிக்க கற்றுக்கணும். இந்த பெருக்கல் விதி இந்த பாருங்கள். அடுக்குகளின் விதி, வகுத்தல் விதின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? A/m டிவைடட் பை A/n. இதோட வேல்யூ என்னன்னா A/m-n எழுதினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதேமாதிரி இந்த சம்மெலாம் சால்வ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே இப்போ எக்ஸைஸ் சம், எடுத்துக்காட்டு சம் தான். நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். தெரியலனாலும் அதை பார்த்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி சம்மில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி சம்மில் வந்து நான் கொள்குறி வகை வினா மட்டும் தான் நடத்துகிறேன். மற்றபடி பயிற்சி சம்மில் வந்து நீங்கள் ஒன்றையும் போட்டு பார்க்கணும். நீங்கள் போட்டு பார்ப்பீங்கன்னு நான் அப்படியே விட்டுட்டு போகிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்டு பார்த்தா தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரிங்களா? நான் வந்து சால்வ் பண்ணால் வீடியோ லென்த் அதிகமாகிடும். இப்போ வந்து அந்த கொள்குறி வகை வினா வந்து பார்த்திங்கன்னா அதில் 4 ஆப்ஷன் இருக்கிறனால அது அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கொள்குறி வகை வினா வந்து நான் கண்டிப்பாக நடத்திட்டு போயிடுறேன். மீதி எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்போ இது எப்படி எழுதலாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை A இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5. அப்போ A/5 தான் ஆன்சர். ஓகேங்களா? 72 அடுக்கு குறியீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒன்றையும் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து இது எதில் மேட்ச் ஆகும் அப்படின்னா இதில் தான் மேட்ச் ஆகும். ஓகேங்களா? 2 வந்து 3 டைம் போட்டோம் அப்படின்னா 2 4 4 2 8, 3 2 டைம் போட்டோம்னா 9. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து A/13 அப்படின்னா x/3 இன்ட்டு A/10 நிறைய செய்யும் எக்ஸின் மதிப்பு என்ன கேட்குறாங்க. நமக்கு ஜென்ரலாகவே தெரியும் A/3 இன்ட்டு A/10 இருந்தால் தான் இதை ஒரேடியாக A/13 நம்ம எழுத முடியும். ஏன்னா பெருக்கல் இருந்துச்சு அப்படின்னா 2 ப்ளஸ் பண்ணி எழுதணும். இதே வகுத்தல் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணி எழுதணும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து A தான் ஆன்சர். ஓகேங்களா? 10/10 உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை யாருன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள் கொஷின் தான். சப்போஸ் இந்த டைம் வந்து PC எக்ஸாம் நம்ம எதிர்பார்க்கலாம். 10/10 வந்து எத்தனை பூஜ்ஜியம் இருக்கும் அப்படின்னா 20 பூஜ்ஜியங்கள் இருக்கும். ஓகேங்களா? இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும்னா கீழே எத்தனை பூஜ்ஜியம் இருக்குதுன்னு பாருங்கள். 2 பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ மேலே எத்தனை இருக்கோ அதை கொண்டு பெருக்கிடுங்க. ஓகேங்களா? 2x10 வந்து பார்த்திங்கன்னா 20. ஓகேங்களா? இந்த சம் எப்படின்னு சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 100 இருக்கு இல்லையா, இந்த 100 வந்து 10 டைம் போடணும். ஓகேங்களா?
அப்போது 100 100 100 100ன்னு 10 டைம் போட்டோம் அப்படின்னா 2 4 6 8 அந்த மாதிரி மொத்தம் பார்த்திங்கன்னா 20 ஜீரோ வந்து இதில் இருக்கும். சரிங்களா? அடுத்து 2^40 + 2^40 என்பதன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த சம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான சம். இந்த சம் வந்து நீங்கள் பொறுமையாக தான் சால்வ் பண்ணணும். இந்த சம் பார்த்திங்கன்னா 2^40 + 2^40 இருக்கா, நீங்கள் அவசரப்பட்டு மேலே இருக்கிறத கூட்டிடக்கூடாது. 2 × 40 2 × 40ன்னு இருந்தால் தான் இதில் பொதுவாக ஒரு 2 எடுத்துகிட்டு இந்த 40 40 கூட்டி 80ன்னு போடணும். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழப்பற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2^80 சொல்லிட்டு இப்படியே போட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் 4^80 நிறைய பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ரெண்டையும் கூட்டிட்டு மேலே இருக்கிறத வந்து அப்படியே வந்து ப்ளஸ் பண்ணி எல்லாத்தையும் கூட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இடையில பெருக்கல் இருந்தால் மட்டும்தான் மேலே இருக்கிறது கூட்டணும். இந்த மாதிரி சமூக அப்படி பண்ணக்கூடாது. இப்போ 2^40 + 2^40 இருக்கா, இந்த சமம் நம்ம என்ன பண்ணலாம், பொதுவாக 2^40 வெளியே எடுக்கலாமா? அப்போ 2^40 1 + 1. ஓகேங்களா? இப்போ இது எப்படி எழுதலாம்? ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். 2^40 ஓகேங்களா, இது பொதுவாக வெளியே எடுத்தோமா 1 + 1, அப்போ இது வந்து 2ன்னு மாறிடுமா? இப்போ இங்கே பெருக்கல் வந்துருச்சா? அப்போது 2க்கும் ஒரு 2 வெளியே எடுக்கணுமா? இங்கே எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தமா? அப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 2^41. ஓகேங்களா? இந்த சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 சம்மும் வந்து பார்த்திங்கன்னா பிசிலேயோ, இந்த சம்லாம் SITNPCயில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பிசிலே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10^5 அதனுடைய வந்து முன்னி என்ன, முதல் எண் என்ன, ரெண்டாம் எண் என்ன அப்படிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சம் பாருங்கள். இந்த சம் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒய்யோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. ஜென்ரலாகவே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 5ன்ற நம்பர் இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் வந்து 5ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ இங்கே 10ன்னு இருக்குது. 10 கூட 5 கூட்டினா மட்டும்தான் அது 15ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ 5 கூட ஏதோ ஒரு நம்பர் பெருக்கினா தான் 5 வரும். மற்ற வேறு எந்த நம்பர் வந்தாலும் நம்ம வந்து யோசிக்கணும். ஒரு நம்பரோட ஆன்சரில் 5ன்னு வந்திருக்கு அப்படின்னா அந்த சம் வந்து பார்த்திங்கன்னா 5 கொண்டு தான் பெருக்கியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து 5. நீங்கள் 5 போட்டு கூட சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்கொயர்டு க்யூப்லாம் தெரிஞ்சிருந்தால் இன்னும் ஈஸியாக போட்டுருக்கலாம். அடுத்து 32 × 65^0 இன்னும் 1ஆம் இலக்கம் என்னென்னு கேட்குறாங்க. இந்த சம்மை பொறுத்தளவு எனிதிங் பவர் 0ன்னா 1 ஆன்சர், அவ்வளோதாங்க. இந்த சம் வந்து இப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இல்லைனா இந்த மாதிரி நம்ம x^0 ஆன்சர் என்னன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. என்ன கொடுத்து அதனுடைய அடுக்கு 0ன்னு கொடுத்தாலும் அதோடைய ஆன்சர் வந்து 1ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த சம் பாருங்கள். என்னும் எண்கோவையின் 1ஆம் இலக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதனுடைய 1ஆம் இலக்கம்னா 0. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இப்போ இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், 1 10 100 1000 தானே சொல்லுவோம். அந்த வகையில் இது வந்து 1ஆம் இலக்கம் வந்து பார்த்திங்கன்னா 0. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க. ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டாங்க. சரிங்களா? எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா 7th செகண்ட் டைமில் இருக்க இயற்கணிதம் வந்து முடிச்சிட்டோம். இதில் வந்து இந்த கொஷினை தாண்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம வந்து அந்த கொள்குறி வகை நான் பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஆப்ஷனோடு இருக்கிறனால அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி பயிற்சி சம்மும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். இல்லை நம்ம குரூப்லேயோ இல்லை உங்களுக்கு வந்து பர்சனலாகவும் நாங்கள் வந்து மெசேஜ் ஆச்சும் நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஆன்சர் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இல்லைனா யூடியூப்லேயே கூட நம்ம அந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸ் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி போட்டுருவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.